ஒரு பக்கம் அயலியோட சித்தி ரொம்பவே வம்பு பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே நான் இருக்கவே மாட்டேன், என் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போகிறேன், வாங்கடி போகலாம் வாங்கடி போகலான்னு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ எனக்கு கல்யாணமே வேண்டாம், எனக்கு வந்துட்டு ரித்விகாவுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறன்ற இதுவெல்லாம் வேண்டவே வேண்டாம், அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணுறதும் வேண்டாம், ப்ளீஸ் என்னால் எந்த பிரச்சனையும் வராது சித்தி, ப்ளீஸ் இங்கே இருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேளை வந்துச்சு, நீ சொன்ன வாக்கு அந்த நிமிஷம் காப்பாற்றல, நான் கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் என் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு கிளம்பிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சித்தின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே இந்திராணி வீட்டில் எல்லோரும் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்திராணி வந்த உடனே எல்லோரும் பில் செட்டில் கொடுக்குறாங்க. நகையெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க. எதுக்கு எப்போ பாரு என்ன பில்லு எல்லாத்துக்குமே கொடுக்கணும், சின்னதுலேருந்து பெருசாக வாங்குற வரைக்கும்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வேணும், அப்படி வரமுறை இல்லாமல் செலவு பண்ணி தான் நம்ம சொத்தே பாதி எல்லாமே மூழ்கி போச்சு. அப்புறம் இந்திராணி தான் எல்லாத்தையும் மீட்டெடுத்தா, அதனால அவள் இந்த மாதிரி பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு அவகிட்ட போய் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கீங்க, விடுங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரி இந்திராணி சொல்லிடுறாங்க. அப்புறம் திடீர்னு கத்துறாங்க, கபிலன் எங்கே இருந்தாலும் வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கபிலன் அடிச்சு பிடிச்சி வந்து நிற்கிறாரு. என்னாச்சுக்கான்னு சொல்லிட்டு, அம்மா 25 லட்சம் கம்பெனி பணத்துலேருந்து எடுத்தியா, எதுக்காக அந்த பணம் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க திருன்னு முழிக்கிறாரு. சொல்லுடான்னு கோவமா அவங்க கேட்க இந்திராணி உடனே அவங்க அம்மா வந்துட்டு, உன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டான்ல, அதுக்காக தானே எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நல்ல விஷயத்துக்காக நீ பண்ணியிருந்தனாலும் நீ எடுத்தது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் ஃப்ரெண்டுக்கு முதல்ல ஃபோன் போடுன்னு சொல்கிறாங்க. இவரும் ஃபோன் பண்ணுறாரு. ஏதோ ஒரு நம்பருக்கு ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. பாடான்ற மாதிரி தப்பிச்சோன்னான்னு கபிலன் இது பண்ணிக்கிறாரு. சரி இனிமேல் இந்த மாதிரி பண்ணால் அவ்வளோதான், லாஸ் வார்னிங்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் கபிலன் ரொம்பவே எல்லோரும் எதிர்க்க கேட்டாங்கன்னா அப்செட் ஆகி அவங்க அம்மாவை திட்டிட்டு அங்கேருந்து போய் ரூமில் உட்காந்துருக்காரு. அப்புறம் அவங்க அம்மா சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு ஊட்டி விட போகிறாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்ல போமான்னு சொல்கிறாங்க. அந்த இந்திராணி எல்லோரும் எதுக்கும் அம்மனை பத்திரா, நீ ஒரு வார்த்தை கூட யாருமே எதுவுமே கேட்கல, போங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிகிட்ருக்காரு. கோமா அவங்க அம்மாவும் எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க. இனிமேல் உனக்கு என்ன பணம் என்ன என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா அயலியும் சிவாவும் டீ குடிக்க போயிருக்காங்க. அந்த இடத்துல டீ கடையில் கபிலன் வந்திருக்காரு. கபிலனை பார்த்தோன்னா அவன் பாரு கபிலன் மாதிரியே இருக்குன்னு சிவா சொல்ல, உடனே கோவப்பட்டு வாங்கி வந்து போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ எதுக்கு நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்க, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கபிலனெல்லாம் போன பின்னாடி அங்கே பக்கத்து டேபிளில் இருந்த பையன் வந்துட்டு வயலியே லுக்குவிட்டுங்கிறாங்க. வேணுன்னே வந்துட்டு இதை இதுன்னு பேசி வழிஞ்சிட்ருக்காங்க. அயலி வந்து டீசெண்டாக சொல்லி இது பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. நான் கோவப்பட்டு தானே நினச்சிங்கன்னு சிவா கிட்டே சொல்லி கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏன் சீனியர் இப்படி இருக்கீங்க, அவங்க வீட்டில் வந்துட்டு எதுனா சொன்னாங்கன்னா சொல்லுங்கள், பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்ற மாதிரி சிவா ஒரு பக்கம். அப்புறம் அவங்க ஜூனியர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் யார், நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் ரோல் மாடல், நீங்கள் என்னடா இப்படி வந்துட்டு குடும்பத்துக்காக இப்படி ஆயிடுறீங்களே சொல்கிறாங்க. என் சித்திக்காக நான் என்ன வேணால் செய்வேன், அது நான் அவங்களுக்காக பண்ணி கொடுத்த சத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்களா, எங்கள் வீட்டில் ஒட்டடிச்சிட்ருக்காங்க அயலி. அதை பார்த்துட்டு ரித்விகாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்க தங்கச்சிங்க அத்தை பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு கடுப்பாயிட்டுருக்காங்க. இவளை பார்த்தாலே பிடிக்கல, இரிட்டேட் ஆகுது, திருப்பி எங்கன்னா ஓடிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. ஓடினா அவ்வளோதான் காலை ஒட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சி சிரிச்சிட்ருக்காங்க. அப்போது அயலிக்கிட்ட வந்துட்டு, உனக்கு முன்னாடியே வந்துட்டு ரித்விகா கல்யாணம் ஆகுதுன்னு உனக்கு வெறுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை பொண்ணு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பொய் சொல்லாத, உனக்கு இருக்க தான் செய்யும், ஏன் உனக்கு எப்படி ஆகும், உங்கள் அம்மா பண்ணிட்டு போன வேலைக்குன்னு சொன்னோன்னா அயலிக்கும் வந்து போதும் நிறுத்துன்னு சொல்லி கத்துறாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு ரித்விகா திட்டி விட்டுறாங்க செம்மையாக. அப்புறம் ரித்விகாவுக்கு கால் வருது கபிலன் கிட்டேருந்து. கபிலன் பேசிட்டு சரி ஓகே இங்கே போகலாம், இங்கே ஐஸ்கிரீம் பார்லர் இது வந்து வெளியே அவுட்டிங் போகலான்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே உடனே வாங்க நான் ரெடி ஆகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அயலிக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாயிட்டு அந்த வாய்ஸை பார்க்கும்போது ஒரு வேளை வந்துட்டு கபிலனாக இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.